ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। श्री गुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி மே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது பிராரப்தம் புஜ்யமானஸ்ய. பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தः பிராரப்தம் புஜ்யமானः. இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ரெண்டாவது அத்தியாயம் 58வது ஸ்லோகம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஸ்தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். यदा संहरते चायं कूर्मोऽङ्गानीव सर्वशः इन्द्रियाणि इन्द्रियार्थेभ्यः तस्य प्रज्ञा प्रतिष्ठिता. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆத்மஞானியினுடைய 4 விதமான நிலைகளை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கீழிருந்து மேலே செல்லும் பொழுது இன்றைய ஸ்லோகம் யதமான சம்ஞை என்பது முதல் படி, வியதிரேக சம்ஞா என்பது 2வது படி, ஏகேந்திரிய சம்ஞா என்பது 3வது படி, வசீகார சம்ஞா என்பது 4வது படி. இப்பொழுது பரமாத்மா இதனை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் சமயத்தில் வசீகார சம்ஞா, ஏகேந்திரிய சம்ஞா, வியதிரேக சம்ஞா, யதமான சம்ஞா என்பதாக மேலிருந்து கீழே அவன் நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறான். அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தி நமக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறான். முதல்லையே சில பல எச்சரிக்கைகள்லாம் பண்ணிட்டான் பரமாத்மா. யோகம் யோகம்னா எல்லாரும் ஆரம்பிச்சிட முடியாதுடா கண்ணா, நான் ஞான யோகத்தை பண்ணுறேன்னு கையில் இருக்கிற வில்லை தூக்கி போட்டுட்டு நீ வடுக்க போர்க்களத்துலேருந்து வெளில போய் எங்கேனா ஒரு காட்டில் போய் உட்கார்ந்துருக்காத அப்படின்னு பரமாத்மா உபதேசம் பண்ணோம்.
இதில் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் உண்டு. வசீகார சம்ஞா என்பதான ஒரு நிலைதான் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு அடுத்த நிலையில் இருப்பது என்ன அப்படி கேட்டால் ஏகேந்திரிய சம்ஞை. அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது என்ன? வியதிரேக சம்ஞை. ஆரம்பித்தல் என்பதுதான் யதமான சம்ஞை. நேற்றைய உபன்யாசத்தில் நாம் அந்த விஷயங்களை பார்த்தோம். அதாவது விஷயங்களில் உள்ளதான தோஷத்தை புரிந்து கொண்டோமேயானால் நமக்கு அதில் போகங்களில் ஆசை வராது. விஷம் கலந்த அன்னம் என்று சொன்ன பிறகு யாராவது அந்த அன்னத்தை சாப்பிடுவாளா? சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாளா? ஐயோ விஷம் கலந்துருக்கா, இதை எப்படி நான் சாப்பிட்றது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதை உடனே பரித்தியாகம் பண்ணுவார்களோ இல்லையோ, அதே மாதிரி தான் சப்தாதி விஷயங்களில் நம்ம கண்ணால் பார்க்கறதுல பல தோஷங்கள் இருக்குது, காதால் கேட்கறதுல பல தோஷங்கள் இருக்குது, மூக்கால் நுகர்வதில் பல தோஷங்கள் இருக்குது. இந்த இந்திரியங்கள் நம்ம எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய இந்திரியங்கள் நம்மை துன்புறுத்துகின்றன என்பதுதான் காண்பிக்கப்படுகிறது. அதனால தான் பரமாத்மா என்ன சொல்கிறான், இந்த 4 நிலையில் 4வது நிலையில் உயர்ந்த நிலையில் இருப்பவன் தான் மிகச்சிறந்த ஞானி என்று சொல்லப் போகிறான். வசீகார சம்ஞையில் இருப்பவன் தான் மிகச்சிறந்த ஞானி என்று அந்த ஞானியை கொண்டாடுகிறான் பரமாத்மா. இப்போ 4 பேருமே ஸ்தித பிரஜர்கள் என்றதான பெயர் கொண்டவர்கள் தான், அதில் டவுட் வேண்டாம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 4 வகுப்புகள் இருக்குது. அப்போ முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு. 4ஆம் வகுப்பில் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தானா அந்த 4ஆம் வகுப்பில் படித்தவன் மிகச்சிறந்த சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாள். அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளி படிப்பை முடித்தவன் என்று கொண்டாடப்படுகிறான். இப்போ 4 வகுப்பில் பயில்பவர்கள் 4 பேருமே அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த மாதிரி ஸ்தித பிரஜதா என்னும் அந்த வகுப்பு ஒரு குரூப், ஒரு செக்ஷன். அந்த ஸ்தித பிரஜதான வகுப்பில் சேர்ந்தவர்கள் யாரு? யதமான சம்ஞை என்னும் முதல் படியில் இருப்பவனும், யதிரேக சம்ஞை என்னும் 2ஆம் படியில் இருப்பவனும், ஏகேந்திரிய சம்ஞை என்னும் 3ஆம் நிலையில் இருப்பவனும், வசீகார சம்ஞை என்னும் 4ஆம் நிலையில் இருப்பவனும் 4வருமே ஒரே வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தான். அதாவது ஒரே பள்ளியைச் சேர்ந்தவர்கள் தான், ஸ்தித பிரஜதா என்னும் நிலையில் இருப்பவர்கள் தான். ஆனால் அவளுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் அந்த விஷயம் இருக்கு. திருப்பி ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, பகவான் என்ன பண்றார்? ரிவர்ஸ்ல உபதேசம் பண்றார். வசீகாரன் அவனுக்கு கீழ்ப்பட்ட நிலை ஏகேந்திரியன், அவனுக்கு கீழ்ப்பட்ட நிலை வியதிரேகன், அவனுக்கு கீழ்ப்பட்ட நிலை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய யதமான சம்ஞா. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதாஹ என்று அருளி செய்கிறான். இது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருமையுள் 5 அடக்கல் ஆமை போல் என்பதாக. கூர்மோங்கானீவ சர்வசஹ. அயம் பதார்த்தம் பார்க்கலாம். அயம் இந்த ஆத்ம ஞானியானவன். சம்ஸ்கிருத அயம் இது, இங்கிலீஷ் அயம் இல்லை, ஐஏஎம் அயம் இல்லை. அதனால் சம்ஸ்கிருதத்தில் அயம் என்றால் இவன் என்று பொருள். அயம் யதா கூர்மஹா அங்காணி இவ. இப்போதான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். பகவத்கீதை 80 எபிசோடு கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உணர்ச்சி வருது. ஏதாவது நாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். அதுவும் நேற்றைய உபன்யாசத்தில் என்ன பார்த்தோம்? நமக்கு கிடைக்க ஒட்டாமல் ஒருத்தர் தடுத்துட்டார்னு அவர் பேரில் கோபம் வருது நமக்கு. அவருக்கு நான் வச்சிருக்கேன் பார், நான் அவரை கவனிச்சுக்கிறேன் பார், நான் யாருன்னு அவருக்கு காண்பிக்கிறேன் பார், என்னை பற்றி என்ன நினச்சிட்டார், அவர் என்னை அவ்வளோ சல்லியாக நினச்சிட்டாரா? யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே உயர்ந்தவன் எம்பெருமான், அப்பேற்பட்டவன் அர்ஜுனன் சாரத்தியம் பண்ணவான்னு சொன்னான். வாய முடின்னு பெருமாள் வந்தான். அவன் எப்பேற்பட்ட ஞானி. உலகத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒத்துப்பாளா? நாதோச்சிதம் நந்த்ருஷு பாரதந்திரியம் என்று சுவாமி தேசிகன் அப்படியே உருகி போடுற. என்ன பண்ண சௌலபியத்தினுடையதான எல்லை நிலமடா இது. எந்த மனுஷனும் ஒத்துக்க மாட்டான். அவன் தன்னுடைய பெருமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவான். நான் யார் தெரியுமா, என்னுடைய கௌரவம் தெரியுமா, என்னுடைய பெருமை தெரியுமா அப்படின்னு தன்னை உயர்ந்தவனாக பேசிக்கொள்வதற்குத்தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவானே தவிர்த்து ஒருத்தனாவது தன்னை குறைத்து கொள்வதற்கு, தாழ்த்தி கொள்வதற்கு ஒருவனும் விரும்பவே மாட்டான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார்? சரிடா, உனக்கு என்ன சாரத்தியம் தானே பண்ணணும்னு. சாமானிய காரியம் இல்லை பெருமாள். லீலாசுகர் கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் சொல்லுவார். பகவத்கீதை உபன்யாசம் தான், ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அது. நக நியமித கண்டூன் பாண்டவ செந்தனாஸ்வான் என்று தேவகி தவமிருந்து பெற்றெடுத்த அந்த பெருமை மிகு பிள்ளை ஜெயந்தி சம்பவம் தாம என்று அஷ்டமி திங்களில் ஸ்ரீ ஜெயந்தி என்னும் ஒரு ஒளி பிறந்தரே, அது பாண்டவர் பாசறையில் குதிரைகளை குளிப்பாட்டி கொண்டு குதிரசாணத்தை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறது என்று வியந்து போற்றுகிறார் லீலாசுகர். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்! நாதோச்சிதம்
சுவாமி தேசிகன் சாதிப்பார், தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார். இங்க அவிழ்த்து விட்டா அங்க போய் நிக்கிற மாதிரி பெருமாள் நின்றானேடாப்பா. ஆனால் மகாபாரதத்தில் எத்தனை டெக்னிக் பண்ணான். இரவற்ற அந்த சமயத்தில் அன்று இரவியை மறைத்த எழில் படையோன் அப்படின்னார். இரவு இல்லாத பொழுது, பகல் பொழுது. பகல் பொழுதுல சூரியன் பளிச்சு நடிக்கிறான். இரவினா சூரியனுக்கு பேரு ரவி இல்லையா? ரவின்றதை இரவின்னு தமிழ்ல சொல்றோம். ரவினா சூரியனுக்கு பேரு. இரவு இல்லாத சமயத்துல, நல்ல பகல் பொழுதுல, பட்ட வெயில் உறிஞ்சி போற சமயத்துல தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி பெருமாள் பகல் நடுவே இரவடைக்க வல்லார் வந்தார் என்று பகலுக்கு நடுவில் இரவை வரவழைத்தான். இவ்வளவுலாம் பண்ணியிருக்கான். அவனுடைய பெருமையை யார் புரிஞ்சுண்டா? ஆனால் அட்லீஸ்ட் பெருமாள் அழைச்சின்னு போகிறதுக்கு அழைச்சின்னு வரத்துக்கு யாராவது ஒருத்தர் பிரயத்தனப்பட்டாளா? கிருஷ்ணாணி எப்படி வந்த, எப்படி போன, எப்படி உட்காந்த, உனக்கு என்ன வசதிகள் இருக்குது, அந்த வசதிகளை நீ பார்த்தியா, கவனிச்சியான்னு கேட்டாளா? பெருமாள் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டண்டா, உங்களுக்காக நான் இவ்வளோ காரியம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக? லோகக்ஷேமத்திற்காக பண்ணுறேன். மகான்களுடைய மனசு அப்போ எவ்வளோ பக்குவமான நிலை. தனக்கு எவ்வளோ அவமானங்கள் ஏற்பட்டாலும் பெருமாள் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா வாழ்ந்து காண்பித்தான். பகவத்கீதையை தான் உபதேசம் செய்வது மட்டும் இல்லாமல் ஒரு ஞான நிஷ்டை என்பது எப்படி இருக்க வேண்டும். அவன் ஆத்ம ஞானி, தன்னுடைய ஆத்மாவை தியானம் பண்ணுறான். ஆனால் பரமாத்மா தான் அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தால் எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு புரிய வச்சிருக்கான். அதனால் நாம் பிரயத்தனம், அவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது. நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம், அவனுடைய அனுகிரகம் தான் நமக்கு முக்கியம். அவனை தியானம் பண்ணுவோம். வேற யாருக்கிட்ட போய் நம்ம கதற முடியும்? வேற யார் நம்மளை காப்பாற்ற முடியும்? வேற யார் நமக்கு இந்த விஷயத்தில் வழிகாட்ட முடியும்? அவனை தவிர்த்து வேற யார் வழிகாட்டுவா? இந்திரியங்களை எப்படி அடக்க வேண்டும்னா, குதிரையை அடக்கினான் பாருங்க. பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானே, சிற்றவை பணியால் முடி துறந்தான். எல்லாரும் மற்றவர்கள் சொல்வதை கேட்கவே மாட்டான். நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுவான். டிசிஷன் மேக்கர் நான் தான் அப்படின்னு. இன்னொன்று தெரியுமா? நான் சொல்றதா ரைட்டுன்னு வேற எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். நான் இதுதான் சரி அப்படின்னு இன்னொருத்தர ஃபோர்ஸ் பண்ணுவான். என்னுடைய பாயிண்ட் தான் நீ அக்செப்ட் பண்ணணுன்றதாக ஃபோர்ஸ் பண்ணுவான். பெருமாள் என்ன பண்ணான்? சிற்றவை பணியால் முடி துறந்தான். அவன் அம்மா என்ன பண்ணான்? கை டேப்பா பையா, உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, காட்டுக்கு போனார். சரியம்மா அப்படின்ட்டான். அதே மாதிரி அர்ஜுனன் தருமன், டே நீ தூர் போறியா? ஓகே போகிறேன். டே நீ சாரத்தியம் பண்ணுறியா? சரி சாரத்தியம் பண்ணுறேன். என்ன ஒரு வார்த்தை கேட்டிங்களா? நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிங்களா? எப்படி என்னை கேட்காம நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம்? என்ன கேட்காம நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாமா? பெருமாள் கேட்கல. அப்பேற்பட்டதான ஒரு நிலையில பெருமாள் இருக்கிறதுனால தான் அவனால் கீதையை உபதேசம் பண்ண முடிஞ்சது. அதை எப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத தவிக்கிறதுனால தான் அர்ஜுனனால அதை சரியா அப்ளை பண்ண முடியல. நம்மளை போல் தான். நாம தான் அர்ஜுனன் அடிக்கடி சொல்லியிருக்கணும் இல்லையோ? நாம அர்ஜுனனா பெரிய வேலையாரிட்டி, நமக்கு பெரிய பவர் இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. குழம்பி கிடக்கிறோம். அட் த எக்ஸ்டெண்ட், மோஸ்ட் எக்ஸ்டெண்டட் குழப்பம் நம்ம கிட்ட இருக்கு. எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆக முடியுமோ, எந்த அளவுக்கு கான்செப்டை வத்திரேகமாக புரிந்து கொள்ள முடியுமோ, வத்திரேக சம்கை மாதிரி கான்செப்டை மாற்றி புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி நாம புரிந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறான்? ஆமை மாதிரி தன்னை எப்படி அடக்கி கொள்ளணும் ட்ரை பண்ணுறான். யதமான சம்கை, ஹீஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓப்பனிங். இப்போ தான் ஆரம்பிக்கிறான், ட்ரை பண்ணுறான். தன்னை பற்றி மற்றவா பேசும்பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் எதுக்குப்பா நாம் வருத்தப்படணும்? அதெல்லாம் பகவத் சங்கல்பம், நம்முடைய கர்மா கழியிறது அப்படின்னு அப்புறம் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான், ரியலைஸ் பண்ணுறான். முதல்ல கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, 2 நாள் உம்முன்னு உட்காந்துருக்கான். 3ஆவது நாள் திருப்பி ட்ரை பண்ணுறான். ஒரு நல்ல ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு பெரிய விஷயம், அவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது. அந்த பாராட்டு விழா அப்படியே பறக்கிறான். அவனை தூக்கி எல்லாரும் கொண்டாடுறா, ஸ்தோத்திரம் பண்ணுறா. 2-3 நாள் மைண்டில் அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. எப்படி என்னை ரெட் கார்பெட் கூட்டா, புஷ்பங்கள்லாம் போட்டால் அழகாக என்னை கௌரவப்படுத்தினான் அப்படின்னு அதுலேயே மறந்துட்டு இருக்கான். அப்புறம் என்னத்துக்குப்பா இது, என்ன பண்ண போகிறோம்? பட்டம் பதவிலாம் வாங்கி என்ன பண்ண போகிறோம்? 2 நாள் இந்த உலகம் நம்மளை நினச்சிக்கோ, 3ஆவது நாள் நம்மளை எப்படி இந்த உலகம் நினச்சிக்காது அப்படின்னு அதையும் விட்டுடுவான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அயம் யதா கூர்மஹா அங்காணி இவ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா சர்வசா சம்ஹரதே. அதான் விஷயம். பரவுரை. இந்த ஆத்ம ஞானியானவன் எப்பொழுது கூர்மம்னா ஆமை. இந்த ஆமை என்ன பண்ணும்? தன்னுடைய ஓட்டுக்குள்ள தன்னை அப்படியே அடக்கிக்கும். சாதாரணமாக பார்த்தா ஒருத்தனுக்கு கல் மாதிரி தெரியுமே தவிர்த்து அது ஒரு ஆமை ஓடு. அந்த ஆமை ஓடுக்குள்ள ஆமை இருக்கு அப்படின்னு தெரியுமா? அதுக்கு தெரியாது. புரியுதா? அந்த ஆமை ஓடுக்குள்ள ஆமை இருக்கு அப்படின்றது தெரியாது. அதான் விஷயம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யதா அயம் ஆத்மஜானி கூர்மஹா அங்காணி இவ, தன் கை கால்களை
இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா. இப்போ ஒரு எதிரி வந்துடுது, ஆமை போயின்னு இருக்கு, அப்போ திடீர்னு ஒரு புலியோ சிங்கமோ வந்துடுது, அதுக்கு ஆகாரம் தேவை, அது ஒரு அடி அடிச்சதுன்னா ஆமை செத்து போயிடும். அப்போ அதுலேருந்து காப்பாற்றி கொள்வதற்கு, தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு என்ன பண்ணும் அந்த ஆமை ஓட்டுக்குள்ளே டக்குன்னு கை கால்லாம் உள்ளே இழுத்துக்கும். ஆமைன்னா அந்த டார்டாயிஸ் உள்ளே இழுத்துக்கும். மேலேருந்து பார்த்தா என்ன ஆகும்? இன்ஃபேக்ட் அது மேலே காலை வச்சு கூட நடந்து போயிடும், சிங்கமோ புலியோ. அதுக்கு என்ன தெரியும்? அது ஒரு கல் மாதிரி தெரியும். அந்த மாதிரி நமக்கு சப்தாரி விஷயங்கள். சக்கரை வியாதிக்காரனுக்கு ஜிலேபியை பார்த்தா கை போகக்கூடாது, டக்குன்னு இழுத்துக்கணும். ஐயோ ஜிலேபி சாப்பிட்டா நமக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகிடும், கை இழுத்துக்கணும். ஆமை போல் அப்படின்றதாக சொன்னார்கள் திருவள்ளுவர். அந்த மாதிரி உள்ள இழுத்துக்கணும். சினிமா பார்க்குறவனுக்கு சினிமா பார்த்துட்டு இருந்தால் மனசு கெட்டு போய்டும்னு கண்ணால் தானே பார்க்குறோம், கண்ணால் தான் பார்க்குறோம், கெட்டு போகிறது மனசு. அதான் சுவாரஸ்யம். வாயால் தானே சாப்பிட்றோம், கெட்டு போகிறது உடம்பு. காதால் தானே கேட்குறோம், கெட்டு போகிறது மனசு. ஸ்பரிஷம் தேவையில்லாத காம சுகத்துக்கு ஆசைப்படுறோம், சாஸ்திரம் இல்லாத காம சுகத்துக்கு ஆசைப்படுறோம். அப்போ தேகத்தினால ஏற்படக்கூடியது என்னது? கெட்டு போகிறது மனசு. எல்லாம் அங்கே தான் போய் அடிக்கிறது, எல்லாத்தையும் அங்கே தான் போய் அடிக்கிறது. அப்போ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா. நம்மளை அப்படியே வலை மாதிரி வீசி வச்சிருக்கான், வலை மாதிரி வீசி வச்சிருக்கான். எலி பொறிக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய பண்டத்தை பார்த்து எலிக்கு ஆசை வந்ததுன்னா அது என்ன பண்ணோம்? உள்ளே போயிடும். அதனால தான் காளிதாசன் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவான். நகி கமலினியும் திருஷ்டுவா கிராகம் அவேக்ஷரே மதங்க ஜஹானம். இதையே பெருமாள் கீதையில் சொல்ல போகிறார். என்ன அப்படி கேட்டால், இங்கே பாரு, நிகிரஹக்கிம் கரிஷத்தின்னு போகிறார் பெருமாள். பிரகிருதிஸ்தானி பூதானி நிகிரஹக்கிம் கரிஷதி. ஐயா ஜனங்களுக்கு என்ன, பாபம் பண்ணால் பாபத்தினுடைய பலன் உண்டுன்னு தெரியும், ஆனால் அல்பமான வைஷயிக சுகம். அந்த சமயத்தில் சிற்றின்பங்கள், ஒரு தகாத பெண்ணுறவு, அந்த பெண்ணுறவு அந்த சமயத்தில் அவனுக்கு அவனுடைய காம இச்சைக்கு ஒரு வடிகால். சாப்பிடக்கூடாத பதார்த்தம், பகவன் நிவேதனம் இல்லாத பதார்த்தம், மற்றவர்கள் எச்சல் பண்ணி வைத்த பதார்த்தம், ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அந்த பதார்த்தத்தை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை, போய் சாப்பிட்றான். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு வடிகால் தேவை. இது சாப்பிட்டா பாப்பமாச்சே, இந்த பெண்ணிடத்துல நாம் ஆசைப்பட்டா அந்த பெண்ணை உணர்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பெண்ணை நினைச்சாலே தப்பாச்சே, எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு. மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய காமம், அது எவ்வளோ பெரிய பாபம். ஆனால் ஏன் இதை பண்ணுறான் அப்படின்னார். ஆமாம், பிரகிருதி அவனை தோன்றுறது. ஏன்னா இத்தனை நாள் பண்ணியிருக்கான், இத்தனை நாள் பகவத்கீதை மனசில் ஊறலையே, இத்தனை நாள் பகவத்கீதை ஊறல, இத்தனை நாள் என்ன ஊறித்து? சப்தாரி விஷயங்களில் ஏற்பட்டதான இன்பங்கள் தான் அவனுக்கு ஊறித்து. அதனால் அவர் தனக்கு தோஷங்கள் உண்டாகும் என்று தெரிந்தால் கூட, தனக்கு பாபங்கள் உண்டாகும் என்று தெரிந்தால் கூட, பிரகிருதியின் வசப்பட்டு இருப்பதனாலே அவன் பாபங்களை செய்கிறான். நிகிரஹக்கிம் கரிஷதி. பகவான் அவனுக்கு தண்டனை கொடுப்பான்னா, கொடுக்கட்டும் சார், அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஜிலேபி முதல்ல சாப்பிட்றேன், அப்புறம் மாத்திரை சாப்பிட்றேன், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன், இல்லை ஒரு வாரம் ஐசியூவில் போய் படுத்துக்கிறேன், அது பரவாயில்ல, எனக்கு இப்போ ஜிலேபி டேஸ்ட் ரொம்ப முக்கியம், நான் ஜிலேபி சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு தான் காளிதாசன் சொன்னால், நகி கமலினியும் திருஷ்டுவா. யானைக்கு தாமரை பூவை பார்த்தால் மிக விருப்பம். ஒரு ஓடையில் தாமரை பூக்கள் அழகாக மலர்ந்திருக்கின்றன, ஆனால் அந்த ஓடையில் பெரும் முதலைகள் வசிக்கின்றன. அந்த முதலைகளினாலே யானைகளுக்கு ஆபத்து உண்டு, நிச்சயம் தெரியும். ஆனால் யானை என்ன செய்கிறது என்றால், தாமரை பூவின் மீது கொண்ட ஆசையினாலே தனக்கு முதலையினால் வரக்கூடிய ஆபத்தை கூட பொருட்படுத்தாமல் ஓடைக்குள்ளே இறங்கி தாமரையை பறிக்க தாவுகிறது. எதை போல நாம் நமக்கு இந்திரியங்களினாலே, புலன் நுகர்ச்சியினாலே ஏற்படக்கூடிய பாபங்களை பார்த்து பயப்படாமல் அவற்றை அனுபவிக்க தொடங்குவது போல. என்ன அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. மகாகவி இல்லையா காளிதாசன்? நம்முடைய பாரத தேசத்தின் ரத்னம் இல்லையா, பாரத தேசத்தின் பெருமை இல்லையா காளிதாசன்? என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. கண், காது, நாக்கு முதலான இந்திரியங்கள் ரூபம், சப்தம், ரசம் முதலான விஷயங்களை அனுபவிக்க முயலும். எஸ், கரெக்டு. பார்க்காதேன்றதான விஷயத்தை தான் கண்டு பார்க்க ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே இந்த 12வது எபிசோடோ 15வது எபிசோடோ ஞாபகம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னது, பல்லுக்கு நடுவில் ஒரு தேங்காய் மாட்டின்றது, சாப்பிட்றச்சே ஏதோ தேங்காய் மாட்டின்றது, அதை குச்சி கையில் கிடைக்கல, அதை நீ என்ன பண்ணாலும் நாக்கால் ஒன்றால் அதை வெளில எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இடுக்கில் போய் மாட்டின்றது. இப்போ நாக்குக்கு தெரியறது, நமக்கும் தெரியறது என்னது, அந்த தேங்காவை இப்படி நாக்கால் நாம் இழுத்தோன்னா வராதுன்னு. சரி, பேசாமல் இருக்க வேண்டியது தானே, இருக்க முடியறதா? பேசிகிட்டே இருக்கச்சே நம்ம நாக்கு என்ன பண்ணோம், அதை போய் துருவிண்டே இருக்கும். அந்த பல்லு இடுக்கில் மாட்டின்றதான தேங்காவை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கோசரம் நம்முடைய நாக்கு என்ன பண்ணோம், அதை துருவிண்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே எந்த விஷயத்தில், எந்த சப்ஜெக்ட் மேட்டரில் போய் நாம் டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, எதை நாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, கண் அதை தான் பார்க்கணும்னு ஆசைப்படும். எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் சந்தோஷம் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம்னு நினச்சின்னு உட்காந்துருக்கும்.
மனசு என்ன இருது, அதில் ஒரு ஆசையை உண்டுதல், அந்த ஆசைக்கு அது அஸ்திவாரம் போடுறது. அப்போ கண், காது, நாக்கு, எல்லா இந்திரியங்கள் ரூபம், சப்தம், ஸ்பரிஷம், ரசம் முதலான அந்த அனுபவங்களை அனுபவிப்பதற்காக அவைகள் முயலுகின்றன. ஆனால் கீழே நேற்றைய கதையில் சொன்ன முடியும், விஷம் கலந்திருக்கிறது இந்த அன்னத்தில். இந்த அன்னத்தில் விஷம் கலந்திருந்தால் அதை சாப்பிடக்கூடாது. எவ்வளவு பசியாக இருந்தாலும், எவ்வளவு பட்டியாக இருந்தாலும், உசுரே போகிற நிலைமையில் இருந்தால் கூட விஷம் கலந்த இந்த அன்னத்தை சாப்பிட மாட்டோம் என்று சொல்வதைப் போல நாம் அதில் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு வயசாகிடுத்து, 75-80 வயசாகிடுத்து. அவர் எதிர ஒரு அழகான இளம் பெண் வந்து நின்றா, அட என்னப்பா நீ வேற ஒன்று, 4 வயசாகிடுத்துப்பா அப்படின்றார். உடனே நாம் அவரை பார்த்து, இந்த சுவாமிக்கு என்ன ஒரு வைராக்கியம்ன்றோம். ஒருத்தனுக்கு பல்லு போயிடுத்து, பல்லே கிடையாது, பல் செட்டு கூட கிடையாது வச்சுக்கோங்க, நல்ல கடபடன்னு கரகரான முறுக்கு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. எனக்கெல்லாம் முறுக்கு சாப்பிட்றதுல ஆசையே இல்லைப்பா, எனக்கெல்லாம் முறுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ நாம் அவரை பார்த்து என்ன வைராக்கியம்ன்றோம். என்னன்னா, முறுக்கு சாப்பிட்டு, நல்ல முறுக்கு சார், வெண்ணெயை போட்டு பிசிஞ்சு கொடுத்துருக்காங்க, அந்த முறுக்கு சாப்பிட்டா அவர் வானான்ற எவ்வளோ வைராக்கியம். அதே மாதிரி அதிரூபவதியான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை அவர் எடுத்தால் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினான், அவர் வாண்டான்னு சொல்கிறார், எவ்வளோ பெரிய வைராக்கியம்னார். இதெல்லாம் வைராக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ அவருடையதான இந்திரியங்கள் அனைத்தும் தளர்ந்து விட்டன. 25 வயசில் அந்த பெண்ணை அவரை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார்னா அப்போ அவர் மறுத்திருந்தாரேயானால் அவர் வைராக்கியசீலர். கொஞ்சம் கவனிக்கணும் நன்னா. நீங்கள் நல்ல பல்லு நன்னா இருந்திருக்கு, கல்லை கடிச்சா கூட அந்த கல்லை நொறுக்கிற அளவுக்கு பல்லுல உறுதி இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அவர் பதார்த்தங்களை பார்த்து எனக்கு வாண்டான்னு சொன்னார்னா வைராக்கியம். அதாவது விஷயங்களினாலே அனுபவிக்க முடியாது, அதனால நான் விட்டுட்டேன்னு சொன்னா வைராக்கியம் இல்லை. ஒருத்தர் என்ன பண்றார், ஒரு விஷயம் பார்த்துக்கோங்களேன். ஏகாதசி, அவருக்கு அன்னைக்கு ஏகாதசி தெரியாது, அவர் பிச்சை எடுத்து உண்பவர். அன்றைய தினத்துல அவர் பல இடங்கள்ல அலைந்து திரிந்தார், அவருக்கு தேவையான உணவு பிச்சை அவருக்கு கிடைக்கல. பல இடங்கள்ல அலைந்து திரிந்தார், அவருக்கு கிடைக்கல. அன்னைக்கு ஃபுல்லா ஒரு பட்னி. ராத்திரி ஒருத்தர் அவரை சந்திச்சார், என்னப்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்ன சாப்பிட்டனர்? எதுவுமே சாப்பிடல சார். ஏன்னர்? நான் ஏகாதசி உபவாசம் இருந்தேன். சூப்பர்ரா, எவ்வளோ பெரிய விஷயம். இப்போதான் பகவத்கீதையில் ஏகாதசி உபவாசத்தை பற்றி நாம் கேட்க ஆரம்பித்தோம். பரவாயில்ல, உனக்கு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏகாதசி உபவாசம் இருந்தியானா? ஆமாண்ணா. இது வைராக்கியமா? அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல. புரியுறதா உங்களுக்கு? சாப்பாடு கிடைக்கல, அதனால அவன் உபவாசம் இருந்தானே தவிர்த்து, எந்த இடத்துல நீ உன்னை அடக்கி கொள்ள வேண்டும்னா, எனக்கு கிடைக்கல அதனால நான் அடக்கின்ட்டேன் அப்படின்றது இல்லை. நான் கேட்டது அப்படின்னு ஒன்று சொல்கிறான், உடனே அப்புறம் கிடைச்சது அப்படின்றால. அந்த மாதிரி உனக்கு எது கிடைச்சிருக்கிறதாலும் சுலபமாக உன்னை சுற்றி இருக்கலாம். உன்னை சுற்றி வைஷயிக்க விஷயங்கள், சப்தாறு விஷயங்கள் சுற்றி இருக்கு. நீ ஆசைப்பட்டா உடனே கிடைச்சிரும். ஆனால் அந்த விஷயம் ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் ஜிலேபி சாப்பிடக்கூடாது இல்லை, இந்த ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த நப்பாசையை நிறுத்தணும். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த நப்பாசையை நிறுத்தணும். சினிமா பார்க்கக்கூடாதுன்னா அந்த நப்பாசையை நிறுத்தணும். சூத ஆடக்கூடாதுன்னா அந்த நப்பாசையை நிறுத்தணும். 24 மணி நேரம் வாட்ஸ்அப்பை உட்காந்து செக் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜை பார்க்குறது, அந்த நப்பாசையை நிறுத்தணும். இப்படி அந்த அந்த இந்திரியங்களுக்கு தேவையான இந்தனம். முந்தானத்தை ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டில் நெருப்பு வரும் பொழுது அந்த நெருப்பை அணைப்பதற்கு என்ன பண்ணுவா? புல்வெளியில் நெருப்பு படர்ந்து வரும் பொழுது நடுவில் கட் பண்ணி விட்டுட்டான்னா ஃபர்தராக அந்த நெருப்பு பற்றி கொள்வதற்கு அதற்கு புல்வெளி இல்லாததுனால அது எரிந்த வரையிலும் அணைந்து விடும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? நிராகாரஸ்ய, அதற்கு இந்தனம், அதற்கு ஃபியூவல் மேலே சப்ளை பண்ணக்கூடாது. அணைக்கிறதுக்கு உங்ககிட்ட வேற எதுவும் இல்லை, சப்போட்டா தண்ணீர் இல்லை, மணல் இல்லை, ஓகே பரவாயில்ல. பட் ஆனால் அது தானா அணையும். அதை அணைய ஒட்டாமல் நீ பாட்டுக்க நான் இதை போட்டு அணைக்கிறேன் அதை போட்டு அணைக்கிறேன்னு மேலே ஃபியூல் ஆட் பண்ணினோம்னா என்ன ஆகிடும்? அது மேலே பத்திரி எரியும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை நாம் கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ இந்திரியங்கள் விஷயங்களை அனுபவிப்பதற்கு யோக்கியதை உடைய நிலையில் கூட அந்த இந்திரியங்களை அனுபவிக்காமல் இருப்பதுதான் வைராக்கியம். அதுதான் பற்றுதல் இல்லாத ஒரு தன்மை. அதுதான் இந்த யதமான சம்கை. ஆமை தனக்குள்ளே இழுத்து கொள்வதை போல இந்திரியேபியா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா, இந்திரியங்களை
இந்திரியங்களுக்கு தேவையான விஷயங்களிலிருந்து அப்படி எடுக்கணும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அழுத்தினோன்னா அது அழுந்திரும். ஆனால் ஒரே ஒரு டேஞ்சர் இருக்குது, என்னென்னா அப்படி கை எடுத்தால் உடனே அது டங்குன்னு எகிரி குதிக்கும் டென்ஷனில். அந்த மாதிரி நாங்கள் இஷ்டத்துக்கு நாங்களாக செல்ஃப் மெடிகேஷன் மாதிரி நாங்களாக எங்களுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா கடைசியில் ராவணன் மாதிரி ஏடாகுடமாக போய் நிற்கும். அது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம். எப்படி ஆமையானது அச்சத்தினாலே தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பார்த்து பயந்த ஆமையானது தன் அங்கங்களை எல்லா புறங்களிலிருந்தும் முற்றிலும் ஒடுக்கி வைத்துக் கொள்கிறதோ. ஏன்னா ஒரு கால் அப்படி வெளியில தெரிஞ்சா கூட போறோம், ஒரு வால் வெளியில தெரிஞ்சா கூட போறோம், ஓ இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மற்ற மிருகங்களினாலே அந்த ஆமைக்கு ஆபத்து. அந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஸ்பரிசம்லாம் ஒன்றும் இல்லை, நான் கண்ணால் மட்டும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இந்திரியத்தை மட்டும் லைட்டாக வெளியில் விட்டோன்னா என்ன ஆகும், பிடிச்சோம், மாட்டிப்போம். சரியா? அதுலேருந்து நம்மளால் வெளில வரவே முடியாது. அதுவும் நீர் பூத்த நெருப்பு. இது அடுத்தது ஒரு கதை சொல்ல போகிறோம் உங்களுக்கு. வியாசர சுக பிரம்மத்தினுடைய கதையை காண்பிக்கிறார். ஏகேந்திரிய சம்ஞையில் வரும்பொழுது வியாசர் என்ன நிலையில் இருந்தார், சுகபிரம்மம் எந்த நிலையில் இருந்தார். வசீகார சம்ஞையில் இருக்கக்கூடிய ஒரு சுகபிரம்மம், ஏகேந்திரிய சம்ஞையில் இருக்கக்கூடிய ஒரு வியாசர் என்பதான விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். எல்லாம் நம்முடைய மகான்கள் இருக்காளே, பெரியோர்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுதே இதில் நமக்கு பல அபூர்வமான அள்ள குறையாத பல அர்த்த விசேஷங்கள் நமக்கு ஸ்புரிக்கிறது வருது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம கரெக்டாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், கண் காது நாக்கு முதலான இந்திரியங்கள் ரூபம் சப்தம் ஸ்பரிசம் ரசம் முதலான விஷயங்களை அனுபவிக்க முயலும். ஆனால் அந்த அனுபவத்தை அவைகள் அனுபவிப்பதற்கு முன்பாகவே அதில் உள்ளதான தோஷங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, வெறுமதானே நினச்சிட்டு இருக்கேன், வெறுமதானே சொல்கிறேன், அது ஸ்திரீகள் விஷயத்தில் வரச்சே அவகிட்ட வேடிக்கையாக பேசுறது கூட தப்பு தான். தேவையில்லாமல் அவகிட்ட நம்ம பேசக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இல்லை என் மனசில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. யோகிகள்லாம் பல்ட்டி அடிச்சிருக்கா, பெரிய பெரிய ஞானிகள்லாம் பல்ட்டி அடிச்சிருக்கா. அவளுடைய வாழ்க்கை நமக்கு நிதர்சனம். வார்த்தை சொல்வது, விளையாடுவது, பரிஹசிப்பது, குஹ்ய பாஷணம், குஹ்ய பிரேஷனம். மனசில் மட்டும் நினச்சிட்டு இருக்கேன், யாருக்கு தெரிய போகுதுண்ணா, யாருக்கு தெரியணும், சதுர்தர்ஷ சாட்சினா, உள்ளுக்குள்ள பரமாத்மா கொட்டாப்பள்ளி மாதிரி முடிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாமல் நீ ஏதாவது பண்ண முடியுமா? துள்ளி கூட அந்த விஷயத்தில் நீங்கள் வெளியில் விடவே விடாதீங்க. அசால்ட்டாக இருக்கவே முடியாது. நம்முடைய இந்திரியங்கள் விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 4 நிலைகள் எப்படி என்பதை மேலும் பரமாத்மா ரொம்ப அழகாக நமக்கு விவரணம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆச்சாரியால் பாஷ்யங்களில் இது குறித்ததான அழகான விவரணங்களை காண்பித்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்ச்சேப்யः தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை சேர்ந்து பாராயணம் செய்வோமா? யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்ச்சேப்யஸ்தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು.
ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಬಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।